வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 30 மற்றும் 31 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நிசார் என்ற செயற்கைக்கோளை உருவாக்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் சி மற்றும் டி. அதாவது நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து தான் இந்த நிசார் அப்படிங்கிற செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்காங்க. இந்த நிசாருடைய விரிவாக்கத்திலே அது நமக்கு தெரியும். என்னன்னா, நிசாருடைய விரிவாக்கம் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடர் அப்படிங்கிறது தான். இதோடைய மொத்த எடை 2392 கிலோ. இதோடைய மதிப்பு ரூபாய் 12,000 கோடி. இது என்னைக்கு செலுத்தப்பட்டது அப்படின்னா ஜூலை 30 தான் விண்ணில் செலுத்தப்பட்டது. எந்த ராக்கெட்டை வைத்து அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய GSLV F-16 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் இதை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இது எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குல்ல, அங்கே சதீஷ் தவான் விண்வெளி மையம் இருக்குல்ல, அங்கேருந்து தான் விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இதை சூரிய ஒத்தசைவு பாதையில் தான் நிலைநிறுத்தியிருக்காங்க. அந்த பாதை நம்ம பூமியிலிருந்து 740 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ இந்த நிசார் அப்படிங்கிற செயற்கைக்கோளுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த செயற்கைக்கோளில் எல் பேண்ட் அப்புறம் எஸ் பேண்ட் இந்த மாதிரி சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடர் இருக்குது. இதன் மூலமாக செயற்கைக்கோள் 12 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வரும். அப்போது தரவுகள் மற்றும் படங்களை நம்ம பூமிக்கு எடுத்து அனுப்பும். இந்த செயற்கைக்கோளுடைய ஆயுட்காலம் 5 ஆண்டுகள். இதோடைய பயன்கள் என்ன அப்படின்னா, நம்ம பூமியுடைய சுற்றுச்சூழலை இதன் மூலமாக ஆய்வு பண்ண முடியும். அதே மாதிரி எல்லை பாதுகாப்பு பணியில் இதை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி பூமியுடைய காலநிலை மற்றும் இயற்கை பேரழிவுகளை கண்காணிக்க முடியும். நில சுற்றுச்சூழல், கடல் பரப்பு, பனி உருமாற்றம் இதெல்லாத்தையும் ஆய்வு பண்ண முடியும். இது எவ்வளோ துல்லியமானது அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ரொம்ப துல்லியமானது. இப்போ இதில் இஸ்ரோ சில சாதனைகள் படைத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இஸ்ரோவுடைய தலைவராக இருக்கிறவர் வி நாராயணன் அப்படிங்கிறவர். ஸ்ரீஹரிகோட்டிலிருந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட 102வது ராக்கெட் இது GSLV வகையில் 18வது ராக்கெட். அதாவது விண்ணில் செலுத்தப்பட்டதில் GSLVயில் இது 18வது ராக்கெட். முதல் முறையாக GSLV ராக்கெட் மூலமாக சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தியிருக்காங்க. அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட பிரளய் ஏவுகணை எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் பிரளய் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை உருவாக்கியிருக்கோம். இது ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குற திறன் கொண்ட ஏவுகணை. இப்போது இந்த ஏவுகணையை 2 முறை வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஒடிசாவில் அப்துல் கலாம் தீவு இருக்குல்ல, APJ அப்துல் கலாம் தீவில் தான் இதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இந்த ஏவுகணை 500 கிலோலேருந்து 1000 கிலோ வரையிலான எடை ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குற திறன் கொண்டது. அதே மாதிரி இது 150லிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை சென்று தாக்குற திறன் கொண்டது. இந்த ஏவுகணையை உருவாக்கிய அமைப்புகள் எதெல்லாம் அப்படின்னா ஹைதராபாத்தை சேர்ந்த இமாரத் ஆய்வு மையம், அடுத்தது ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம், அடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம். இதோடைய தலைமையகம் பெங்களூரில் இருக்குது. அதுக்கப்புறம் DRDOடைய பிற ஆய்வு நிறுவனங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ வரப்போகிற TNPSC குரூப் 2 எக்ஸாமுக்கான இலவச டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அட்டன் பண்ணி எழுதலாம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஷெடியூல். நம்ம GS, தமிழ், இங்கிலீஷ், அடுத்தது ஆப்டிடியூடு இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம். இது சம்மந்தமான ஷெடியூல் இருக்குல்ல, அது இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியணும் அல்லது இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த டெஸ்ட் ஆகஸ்ட் 3 ஸ்டார்ட் ஆகுது. இது உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது, பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கண்காணிப்பு குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பஹல்காம் தாக்குதலில் லஷ்கர்-e-தொய்பா அமைப்புடைய ஆதரவு இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பிற்கும் லஷ்கர்-e-தொய்பா அப்படிங்கிற அமைப்பிற்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி பஹல்காம் தாக்குதலை 5 பயங்கரவாதிகள் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தாக்குதலில் பொதுமக்கள் 26 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, இந்திய பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் எவ்வளோ இறக்குமதி வரி அறிவித்தார்?
இதற்கான ஆன்சர் 25%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்குள்ளாடி நிறைய பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுது. அந்த மாதிரி இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் மீது 25% வரி வந்து விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவித்திருக்காரு. இது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இதன் மூலமாக எந்தெந்த துறைகளில் ஏற்றுமதி பாதிக்கப்படும் அப்படின்னா வேளாண்மை, எரிசக்தி, ஜவுளி, மின்னணு பொருட்கள், ரத்தினங்கள், அப்புறம் ஆபரணங்கள், இதில் எல்லாமே நம்ம அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அந்த நாட்டிற்கு ஏற்றுமதி பண்ணும்போது அதில் வந்து வரி இப்போ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, இந்தியாவில் புலிகள் இறப்பில் முதலிடம் உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் 667 புலிகள் வந்து மரணம் அடைந்திருக்கு. இதில் 50% மேற்பட்ட இறப்புகள் காப்பகங்களுக்கு வெளியே தான் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப அதிகமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இறந்திருக்கு. 2வது அதிகமாக மத்திய பிரதேசத்தில் வந்து இறந்திருக்கு. இப்போது மத்திய அரசு வந்து மனிதர்கள் மற்றும் புலிகளுக்கிடையே மோதல்களை குறைக்கிறதுக்காக திட்டம் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. 17 மாநிலங்களில் 80 வனப்பகுதிகளில் வந்து இதை தொடங்க போகிறாங்க. அப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மொத்த புலிகள் 3682. இதில் 30% புலிகள் வந்து காப்பகங்களுக்கு வெளியே தான் வாழுது. புலிகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். அங்கே 785 புலிகள் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது NTCA அப்படிங்கிற அமைப்பு, அதாவது இந்த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு, தமிழில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். அப்புறம் புலிகளுடைய அடர்த்தி, அதாவது ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அப்படின்னா அதில் எங்கே அதிகமான புலிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிற பந்திப்பூர் புலிகள் காப்பகம். 2வது இடத்துல இருக்கிறது உத்தரகண்டில் இருக்கிற கார்பெட் தேசிய பூங்கா, ஜிம் கார்பெட் தேசிய பூங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்து 3வது இடத்துல இருக்கிறது அஸ்ஸாமில் இருக்கிற காசிரங்கா தேசிய பூங்கா. அடுத்தது, தற்போது எந்த நாட்டில் சிறுவர்கள் யூடியூப் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து சமூக ஊடகங்களை வந்து பயன்படுத்துறதுக்கு தடை வச்சுருந்தாங்க. உலகத்திலே முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் தான் இந்த தடை வந்து போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட்டு, டிக்டாக்கு, அப்புறம் எக்ஸு இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அந்த வயசு குழந்தைங்களுக்கு வந்து தடை வச்சுருந்தாங்க. இப்போ வந்து யூடியூபையுமே அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. இந்த தடை வந்து இந்த ஆண்டு டிசம்பர்லேருந்து நடைமுறைக்கு வரும். அடுத்தது, உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பெர்லின். பெர்லின் அப்படிங்கிறது ஜெர்மனியுடைய நகர். இதில் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம் இது வந்து பெர்லினில் நடைபெற்றது. இதில் மொத்த பதக்கப்பட்டியலில் இந்தியா வந்து 20வது இடம் வந்து பிடித்திருந்தோம். இதில் நம்ம இந்தியா மொத்தமாக 12 பதக்கங்கள் ஜெயிச்சிருந்தோம். 5 வெள்ளி, 2 தங்கம், அப்புறம் 5 வெண்கலம், இந்த மாதிரி ஜெயிச்சிருந்தோம். ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். அப்போ வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம் இது பார்த்திங்கன்னா ஜெர்மனியுடைய பெர்லின் நகரில் தான் நடைபெற்றது. பதக்கப்பட்டியலில் இந்தியா 20வது இடம் வந்து பிடித்திருந்தோம். இதில் மொத்தமாக 12 மெடல் வந்து ஜெயிச்சிருந்தோம். 2 தங்கம், 5 வெள்ளி, அப்புறம் 5 வெண்கலம், இதெல்லாம் ஜெயிச்சிருந்தோம். பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது வந்து ஜப்பான். அடுத்தது, தற்போது தூய்மை பணியாளர்களுக்காக ஆணையம் அமைக்க உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் பீகார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பீகாரில் பீகார் ராஜ்ய சஃபாய் கர்மச்சாரி ஆயோக் அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை வந்து அமைக்க போகிறாங்க. இது என்ன அப்படின்னா பீகார் மாநில தூய்மை பணியாளர் ஆணையம். இதில் ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்கள் வந்து இடம்பெறுவாங்க. இந்தியாவில் இதே மாதிரி முதல் முறையாக மூத்த குடிமக்களுக்கான ஆணையம் வந்து கேரளா வந்து அமைத்திருந்தாங்க. அடுத்தது, அட்டல் அப்படிங்கிற அதிவிரைவு ரோந்து கப்பல் இதை இப்போ வந்து உருவாக்கியிருக்காங்க. கோவா கப்பல் கட்டும் தளம், அதாவது கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது இந்திய கடலோர காவல் படைக்காக உருவாக்கியிருக்காங்க. அடுத்த முக்கிய தினங்கள், உலக கல்லீரல் அழற்சி வாரம், இது ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும். உலக கல்லீரல் அழற்சி தினம் அப்படிங்கிறது நம்ம ஜூலை 28ஆம் தேதி கடைபிடித்திருந்தோம். கல்லீரல் அப்படின்னா லிவர், ஓகேவா? அது வந்து எப்படியெல்லாம் பாதிப்பு இல்லாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது இந்த ஹெப்படைட்டிஸ், அதாவது ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ்னால இது வந்து உருவாகுது. இதோடைய சிம்டம்ஸ்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த உலக கல்லீரல் அழற்சி தினத்துடைய இந்த ஆண்டு கருப்பொருள் ஹெப்படைட்டிஸ், அதை முறியடிப்போம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக மனித கடத்தலுக்கு எதிரான தினம், இது ஜூலை 30ஆம் தேதி. ஜூலை 30ஆம் தேதி. அப்போ உலக மனித கடத்தலுக்கு எதிரான தினம் வந்து ஜூலை 30ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மனித கடத்தல் ஒரு கட்டமைக்கப்பட்ட குற்றம், சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ மனித கடத்தல் அப்படிங்கிறது
ஒரு சிஸ்டம், அது ஒரு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்டே இருக்குது, அது ஒரு தொழில் மாதிரி நடக்குது, அது வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கிள் இந்த மனித கடத்தல் வந்து குற்றம் அப்படின்னு சொல்லுது? ஓகே, அது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிவிஷன் பார்க்கலாம். நிசார் என்ற செயற்கைக்கோளை உருவாக்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் நாசா மற்றும் இஸ்ரோ. அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட பிரளய் ஏவுகணை எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட். அடுத்தது, இந்திய பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் எவ்வளவு இறக்குமதி வரி அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் 25%. அடுத்தது, இந்தியாவில் புலிகள் இறப்பில் முதலிடம் உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது, தற்போது எந்த நாட்டில் சிறுவர்கள் யூடியூப் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. அடுத்தது, உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பெர்லின். அடுத்தது, தற்போது தூய்மை பணியாளர்களுக்காக ஆணையம் அமைக்க உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் பீகார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது சம்மந்தமான ஷெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.